إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீதாவுடைய பாடத்தில் இமாம் இப்னு அபி ஸைத் அல் கைரவானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நூலை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த பாடத்தில் இன்று நாம் 44வது பக்கம் வல் ஈமானு பில் கதர், கதரை பற்றிய நம்பிக்கை, கதரை ஈமான் கொள்வது ஈமானுடைய 6 அடிப்படைகளில் இறுதியான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈமானுடைய 6 அம்சங்களையும் சொல்லுங்க பாப்போம். அல் ஈமானு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்ற இந்த 6 அடிப்படைகளில் இறுதியான 6வது அடிப்படை வல் ஈமானு பில் கதர் ருக்குனும் மின் அர்கானில் ஈமான். முதலாவது அடிக்குறிப்பில் நீங்கள் பார்க்கலாம். இது ஈமானுடைய அர்கான்கள் நின்றும் உள்ள ஒரு அர்கானாகும். கமாஃபி ஹதீஸி ஜிப்ரீல். ஹதீஸ் ஜிப்ரீல் என்றால் எல்லோருக்கும் தெரியும், அப்படித்தானே? ஹதீஸ் ஜிப்ரீலில் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்விகள், எத்தனை கேள்விகள் கேட்டாங்க? முதலாவது கேள்வி என்ன? அல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? 2வது கேள்வி ஈமான் என்றால் என்ன? 3வது கேள்வி இஹ்சான் என்றால் என்ன? 4வது கேள்வி நபி அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. என்ன கேள்வி அது? மறுமை எப்போது நிகழும், மதஸ்ஸா. சரியா? அடுத்து கடைசியான கேள்வி, கடைசி கேள்வி அதாவது அமாராத்து ஸா, அஷ்ராத்து ஸா, அதை பற்றி, மறுமை நிகழ்வதற்கு முன்னுள்ள அடையாளங்களை பற்றி கேட்டார்கள். இப்போ இந்த ஹதீஸ் தான் இதில் மிக முக்கியமாக இங்கே ஷேக் சாலில் ஃபௌசான் ஹஃபிதுல்லாஹ் அவங்க இந்த ஷரஹில் அடிக்குறிப்பில் குறிப்பிடுகிறார்கள். வல் கத்ர் ஹுவ மா கத்தரஹுல்லாஹ் வ கதாஹு வ கதபஹு ஃபில் லௌஹில் மஹ்ஃபூஸ். அல்லாஹ் முடிவு செய்தவைகள், தீர்மானித்தவைகள் அவன் தனது லௌஹில் மஹ்ஃபூஸில் அதை பதிவு செய்து விட்டான். வமராத்திபுல் ஈமானி பில் கதாஇ வல் கதரி அர்பா. அதாவது கதரை பற்றிய இந்த நம்பிக்கையில் எத்தனை படித்தரங்கள், எத்தனை விடயங்கள் இதில் இருக்கின்றன? அர்பா. எத்தனை விடயங்கள்? 4 விடயங்கள். அதை நாங்கள் சென்ற வகுப்பிலும் பார்த்தோம். அதாவது கதரை நாம் நம்பிக்கை கொள்ளும் போது அது 4 விடயங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. அந்த 4ஐயும் நீங்கள் சுருக்கமாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு சொன்ன 4 வார்த்தைகள் என்னென்ன சொன்னோம்? அல் இல்ம், வல் கிதாபா, வல் மஷீஆ, அடுத்தது வல் ஹல்க். திரும்ப சொல்லுங்க. அல் இல்ம் வல் கிதாபா வல் மஷீஆ வல் ஹல்க். சரி, இந்த 4 அடிப்படைகள் இந்த கதரை பற்றி நாம் கதரின் மீது நம்பிக்கை கொள்ளும் போது இந்த 4 அம்சங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றன. அதில் முதலாவது பாருங்க, அவர் சொல்றாரு அல் மர்தபத்துல் ஊலா மர்தபத்துல் இல்ம் வ ஹிய அன்னல்லாஹ அலிம குல்ல ஷைஇன் பிஇல்மிஹில் அஸலி அல்லதி ஹுவ மௌசூஃபுன் பிஹி தாயிமன் வ அபதன் அலிம மா கான வ மா யகூன். அல்லாஹ் யாவற்றையும் அவன் ஆரம்பம் முதலே அறிந்தவனாக இருக்கிறான். அவன் அறிந்தவைகள்
அனைத்தும் நிகழக்கூடியவைகளாக நிகழ்ந்தவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே முதல் விடயம் அவன் யாவற்றையும் அறிந்தவன். இரண்டாவது விடயம் அவன் யாவற்றையும் என்ன செய்து விட்டான்? பதிவு செய்து விட்டான். அந்த பதிவு செய்யப்பட்ட ஏட்டுக்கு என்ன பெயர் சொல்லப்படும்? அல்-லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லப்படும். அதாவது நிகழ்ந்துவிட்ட நிகழக்கூடிய கியாமத் நாள் வரை நிகழக்கூடிய அனைத்தும் அதில் பதிவு செய்யப்பட்டு விட்டன. மூன்றாவது அடிப்படையின் அருமையான சகோதரர்களே அல் மஷீஆ, அவன் எதையெல்லாம் நாடுகிறானோ நாடிவிட்டானோ அவைகளெல்லாம் என்ன செய்யும்? நிகழும் என்ற விடயம். எனவே நறுமையான சகோதரர்களே, அவன் நாடாதவைகள் நிகழ மாட்டாது. இது அல் மஷீஆ. அதே போன்று அல் மர்தபத்து ராபியா எடுத்தீங்கன்னு சொன்னா அவன் தான் யாவற்றையும் படைத்தவன். இதுல சில வசனங்களை கொண்டு வருகிறார். அந்த வசனங்களை கொஞ்சம் பாருங்க. 45ஆம் பக்கத்துல சூரத்து சாஃபாத்துடைய 96ஆம் வசனம், வல்லாஹு ஹலககும் வமா தஅமலூன், அல்லாஹ் உங்களையும் படைத்தான் நீங்கள் செய்பவற்றையும் படைத்தான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே இது அடியார்களுடைய செயல்களையும் அவனே படைத்தான். அடுத்த வசனத்தை பாருங்க. இது சூரத்துல் ஃபுர்கான் அத்தியாயம் 2வது வசனம், வஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரஹு தக்தீரா, அவன்தான் யாவற்றையும் படைத்து அவனே முடிவு செய்தான். அதே போன்று சூரத்துல் கமருடைய 49ஆம் வசனம், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், அல்லாஹு தஆலா யாவற்றையும் படைத்து நாம் முடிவு செய்தோம் தீர்மானித்தோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அளவோடு நாம் அவற்றை என்ன செய்திருக்கிறோம்? படைத்திருக்கிறோம். அதை தாண்டாது. அல்லாஹு காலிகு குல்லி ஷை, இது சூரத்து ஜுமருடைய 62வது வசனம். யாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹுடைய பேராற்றலை காட்டுகிறது. அல் கதரை சொல்லும் போது அதற்கு இன்னொரு அறிஞர்கள் சொல்வார்கள் குத்ரத்துல்லாஹ், அது அல்லாஹுடைய வல்லமை ஆற்றல் என்றும் என்ன செய்வார்கள்? குறிப்பிடுவார்கள். என் அருமையான சகோதரர்களே, எனவே ஹாதிஹி மராத்திபுல் ஈமான் பில் கதாஇ வல் கதர், இந்த 4 அடிப்படைகள் நாம் கதிரை நம்பிக்கை கொள்ளும் போதுள்ள அடிப்படைகளாகும். வமன் ஜஹத வாஹிதத்தம் மின்ஹா, இந்த 4ல் ஒன்றை மறுத்தாலும் அவன் யாருதான்? ஃபகத் கஃபர், அவன் காஃபிராகி விட்டான். எனவே இங்கு கதிரை பற்றி நாம் நம்பிக்கை கொள்ளும் போது எத்தனை விஷயங்கள் அதில் உள்ளடக்கப்படுது? 4 விடயங்கள் அதிலே உள்ளடக்கப்படுகின்றன. அதே போன்று பாருங்கள், அடுத்த ஒரு குர்ஆன் வசனத்தை குறிப்பிடுகின்றார். அதாவது மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிகும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா இன்ன ذلك அலா அல்லாஹ் யஸீர். இது சூரத்துல் ஹதீத்ல வரக்கூடிய 22வது வசனம். அதாவது பூமியிலோ உங்களிலோ ஏதாவது முசீபத்துகள் சோதனைகள் நிகழ்வது இருக்கிறதே, அது அந்த ஏட்டிலே இல்லாமல் இல்லை. அதே போன்று அது படைக்கப்படுவதற்கு முன்னால் மின் கபலி அன் நப்ரஹா, எனவே அல்லாஹுடைய அந்த ஏட்டிலே அது இருந்து கொண்டிருக்கிறது. இன்ன ذلك அலா அல்லாஹ் யஸீர், நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கு மிக எளிதான விடயம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே வல்லாஹு ஹலக குல்ல ஷை, அல்லாஹ் யாவற்றையும் படைத்தான், அதை அவன் தீர்மானித்தான், முடிவு செய்தான். அதே போன்று அவற்றை அவன் பதிவு செய்தான். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மிக எளிதான காரியம் என்று இங்கு நாம் இந்த வசனத்தினூடாக பார்க்கின்றோம். அடுத்து இந்த அதனுடைய ஹிக்மத் என்ன, இதனுடைய நுட்பம் என்ன, அதற்கு ஒரு வசனத்தை கொண்டு வருகிறார் பாருங்கள். அதாவது சூரத்துல் ஹதீதுடைய 23ஆம் வசனம், அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனம், லிகைலா தஅஸவ் அலா மா ஃபாதகும், அதாவது உங்களுக்கு ஒன்று தவறி விடுகின்ற போது நீங்கள் கைசேதப்படாமல் இருப்பதற்காக, உங்களுக்கு ஒன்று தவறுகின்ற போது, அதே போன்று உங்களுக்கு ஒன்று கிடைத்து விடுகிறது என்றால் அதை கொண்டு நீங்கள் கர்வம் கொள்ளாது இருப்பதற்கு என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இது மிக முக்கியமான ஒரு நுட்பம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கதருடைய விஷயத்தை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தில் நமக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன விடயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போன்று கதருடைய விஷயத்தில் தர்க்கம் செய்வதை நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? தடுத்தார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். எனவே என் அருமையான சகோதரர்களே, இதில் மிக முக்கியமான ஒரு ஹிக்மத்தை அல்லாஹ் சொல்கிறான். என்ன ஹிக்மத் அது? நமக்கு ஒன்று தவறி விடுகிறது என்று சொன்னால் நாம் அதை பற்றி சஞ்சலப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் எளிதாக அதை கடந்து செல்ல முடியும். எப்படி? கத்தரல்லாஹ்
மா ஷா ஃபஅல். அல்லாஹ் நாடியபடி அவன் விரும்பியபடி என்ன செய்தது, நடந்து விட்டது. புரியுது அவன் சொல்றது. எனவே இது ஒரு மூமினுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய ஒரு பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது மிக முக்கியமான ஒரு நுட்பமாக இதில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவன் நாடியது நடந்து விட்டது. அதே நேரத்தில் என் அருமை சகோதரர்களே, நமக்கு ஒன்று கிடைக்கிறதென்றால் நாம் அதை கொண்டு கர்வம் கொள்ளக்கூடாது. இது எனது திறமையால் தான் கிடைத்தது என்று இல்லாமல் இதை எனக்கு அருளியவன் அல்லாஹ் என்று வரும்போது அங்கு உபூதியத் அடிமைத்துவம் என்பது வெளிப்படும். எனவே அன்பிற்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் அந்த ஈமானுடைய உண்மையான சுவையை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அந்த ஈமானுடைய உண்மையான சுவையை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஒன்று தவறிவிட்டதென்றால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதல்ல, அது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதல்ல. உங்களுக்கு ஒன்று கிடைத்து விட்டதென்றால் அது உங்களை விட்டு தவறக்கூடியதும் அல்ல. இதுதான் என்ன ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஈமானுடைய அந்த சுவையை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இது உண்மையில் மிகப்பெரிய ஒரு பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அந்த இது ஒரு நியமத். எது? இந்த கதிரை பற்றிய நம்பிக்கை இருக்கிறதே, இது உண்மையில ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு என்ன செய்கிறார்கள், மனரீதியான அழுத்தங்களுக்குள்ளாகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மனரீதியான எவ்வளவு அழுத்தங்களுக்குள்ளாக. ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் எளிதாக கடந்து செல்ல முடியும். ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த நம்பிக்கை அவனுக்குள் ஆழமாக எந்த அளவு வேரூன்றுகிறதோ அந்த அளவு அவன் எளிதாக என்ன செய்ய முடியும், அதை கடந்து செல்ல முடியும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதுல இப்ப நாம் பார்க்க வேண்டும், அல்லாஹ் ஹைரையும் ஷர்ரையும் இரண்டையும் படைத்தவன் யாருதான்? அல்லாஹ் தான். ஆனால் இந்த இடத்தில் நாம் புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு வழிகாட்டல் என்னவென்று சொன்னால் என் அருமை சகோதரர்களே, அதாவது ஷர்ரை பொறுத்தவரையில் நாம் ஷர்ரை அல்லாஹ்வோடு என்ன செய்ய மாட்டோம், தொடர்பு படுத்த மாட்டோம். ஹதீஸ்ல எப்படி வருகிறது? அடுத்த பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அடிக்குறிப்புல ஒரு ஹதீஸை கொண்டு வருவாரு. அது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஓதிய ஒரு துஆ இருக்கிறது, வஜ்ஜஹது வஜ்ஹல் இல்லதி என்ற ஒரு துஆ. அந்த துஆல இந்த பகுதி வரும். அது என்ன? வஸ்ஸர்ரு லைஸ இலைக் வல் ஹைரு பியதைக். அதாவது ஷர் என்பது அதாவது உன்னோடு என்ன செய்யப்பட மாட்டாது, நிஸ்பத் பண்ணப்பட மாட்டாது. புரியுது அவன் சொல்றது? அல்லாஹ்வோடு அது தொடர்படுத்தப்பட மாட்டாது. ஷர்ரை படைத்த ரப்புல் ஆலமீன், ஷர்ரை அவன் படைத்தவனாக இருந்தாலும் அது அவனோடு என்ன செய்யப்பட மாட்டாது, தொடர்பு படுத்தப்பட மாட்டாது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அதுக்கு நிறைய குர்ஆன் வசனங்களை கூட ஆதாரமாக நாம் சொல்வோம். குர்ஆனுடைய வசனங்களை கூட நாம் இதற்கு ஆதாரமாக சொல்வோம். எந்த வசனங்களை சொல்வோம்? இப்ப குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்கிறார்கள்? அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன். அவன்தான் என்னை படைத்தான், அவன்தான் எனக்கு நல்வழி காட்டினான், அவன்தான் எனக்கு உணவளிக்கிறான், அவன்தான் எனக்கு பருக தருகிறான். இப்படி சொல்லிக் கொண்டு சொல்கிறார்கள், வைதா மரில்து ஃபஹுவ யஷ்வீன். வைதா மரில்து ஃபஹுவ யஷ்வீன் என்ன அர்த்தம்? நான் நோயுற்றால். எப்படி சொல்றாங்க? நான் நோயுற்றால் அவன் குணப்படுத்துவான். அவங்க எப்படி சொல்லல? எப்படி சொல்லல? அல்லாஹ் என்னை நோய்க்கு உட்படுத்தினால், அல்லாஹ் எனக்கு நோயை தந்தால் என்று சொல்லல. எப்படி சொல்றாங்க? நான் நோயுற்றால், வைதா மரில்து, நான் நோயுற்றால் அவன் என்ன செய்வான்? குணப்படுத்துவான். அப்ப இது மாதிரியான வசனங்கள் குர்ஆன்ல நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். புரியுது அவன் சொல்றது? அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்ற போது, அந்த நபி மூசா வரலாற்றுல கூட நீங்க பார்க்கலாம். அதுல கூட ஷைத்தான் தான் எனக்கு என்ன செய்தான், மறக்கடிக்க செய்தான். அது யாரோட தொடர்படுத்தப்படுது? ஷைத்தான். இப்படியாக பல வசனங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம். எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்து இன்னொரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். என்னென்று சொன்னால், அதாவது ஒரு அடியான ஒரு மனிதனை பொறுத்த வரையில அது அவனுக்கு ஒரு துன்பம் மாதிரி, சோதனை மாதிரி தெரிந்தாலும் அதில் அல்லாஹ் அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய நலவுகள் என்ன? உதாரணமா நீங்க பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ظஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். என்ன? கடலிலும் தரையிலும்
குழப்பங்கள் பெருகிவிட்டதற்கான காரணம் மனித கரங்கள் சம்பாதித்துக் கொண்டவைகள். எனவே அவர்களை சிலரை நாம் என்ன செய்கிறோம், அதை கொண்டு அவர்களை சுவைக்க செய்கிறோம். எதற்காக? அவர்கள் இறைவன் பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக. எனவே இங்கு அது சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனையின் மூலம் நாடப்படுகின்ற நன்மை என்ன? அல்லாஹ்வின் பால் அவர்கள் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும் என்பதற்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது என்று வையுங்கள். அந்த நோய் அதில் உள்ள நன்மைகள் என்ன? நோய் என்பது அவனுக்கு ஒரு துன்பமாக இருந்தாலும் அந்த நோயின் மூலம் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அவன் திருந்தி வாழ்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இப்படியெல்லாம் நாம் என்ன செய்யலாம், இதை சொல்லலாம். அறிஞர்கள் இப்படியெல்லாம் இதற்குரிய விளக்கங்களை என்ன செய்வார்கள், வழங்குவார்கள். அப்ப அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில இந்த கதிர் தொடர்பான நம்பிக்கையை பொறுத்தவரையில, அதாவது இதுல பல வழிகேடர்கள் தோன்றினார்கள். வரலாற்று நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா பல வழிகேடுகள், அதாவது முதலாவது பிதஅத்தே வழிகேடை இதில் தான் ஆரம்பித்தது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு இந்த கதிருடைய விஷயத்தில், அதாவது கதரியாக்கள் என்ற சாராரை நீங்கள் எடுத்தாலும், அதே போன்று ஜபரியாக்கள் என்ற சாராரை, ஜபரியாக்கள் என்றால் அடியார்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்ற மாதிரியான ஒரு வழிகட்ட சிந்தனை தோன்றியது இதுல. அதே போன்று அதாவது அடியான் ஒரு செயலை செய்த பிறகுதான் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று கதரியாக்களுடைய வழிகேடுகள், இப்படி பல வழிகேடுகள் இதிலே தோன்றின. அப்ப நாம் இதுல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா என்ன? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் என்ற விடயங்கள். அடுத்து நீங்க இதுல பாருங்க, அவர் சொல்கிறார், அதாவது ஹுல்விஹி வமுர்ரிஹி, ஹுல்விஹி வமுர்ரிஹி, அது இனிமையானதாக இருந்தாலும் சரி கசப்பானதாக இருந்தாலும் சரி. ஹுல்வண்டா என்ன? இனிமையானதாக இருந்தாலும் சரி, அதே போன்று வமுர்ரிஹி அது கசப்பாக இருந்தாலும் சரி, அதை ஒரு மூமின் என்ன செய்வான், அதை பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக ஒரு மூமின் இருப்பான். ஏனென்றால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் மூமினுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அனைத்தும் ஹைராகத்தான் இருக்கிறது, அனைத்தும் நலவாகத்தான் இருக்கிறது. அதை நாங்க அந்த ஹதீஸை கொஞ்சம் சொல்லுங்க பாபம். மூமினுக்கு அனைத்தும் எப்படி நலவாக மாறுகிறது? அதாவது ஒரு நலவு நடக்கும் போது என்ன செய்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். அவனுக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வரும் போது அல்லாஹ்வுக்காக அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறான். இது இந்த இரண்டும் அவனுக்கு நன்மைதான். அப்ப இந்த சிறப்பு ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இப்ப அந்த அடிப்படையில அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், அது நல்லதாக இருந்தாலும் அது கெட்டதாக இருந்தாலும் அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் அதை முழுமையாக பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக ஒரு மூமின் இருப்பான். வகுல்லு ذلك قد قدره الله ربنا. அப்ப இந்த ஒவ்வொன்றும் இதை முடிவு செய்த யாருதான்? எமது ரப்பாகிய அல்லாஹ் தான் இந்த ஒவ்வொன்றையும் முடிவு செய்தவன். அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். வமகாதீருல் உமூரி பியதிஹி. அப்ப அனைத்து அந்த காரியங்களுடைய சக்தியும் அதை முடிவு செய்வதும் நிர்வகிப்பதும் படைத்த ரப்புடைய கையிலே இருக்கிறது என்று இங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, வகுல்லு மகாதிருல் உமூரி பியதில்லாஹ். அப்ப இங்கே லைஸ ஹுனாக ஷைஉன், இங்கே எதுவுமே இல்லை, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை கதிரை தாண்டி எதுவுமே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் முஅ்தஸிலாக்கள் போன்ற வழிகேடர்கள் இதற்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக, ஷர்ரை அல்லாஹ்வோடு தொடர்படுத்தாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதன் மூலம் என்ன செய்து அதைவிட மோசமான ஆபத்தான விளைவுகள் அல்லாஹ்வுக்கு அவைகள் தெரியாமல் போய்விடும் என்ற ஒரு நிலை உருவாகும். எனவே இங்கு நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ், அவனைதான் அனைத்தையும் முடிவு செய்திருக்கிறான், தீர்மானித்திருக்கிறான் என்ற இந்த விடயம் இதில் மிக முக்கியமான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வழிகேடுகளிலிருந்து நம்மை நாம் காத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த வாசகங்களை எல்லாம் இங்கு குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று வமஸ்தருஹா மின் கலாஹி, அல்லாஹ்விடமிருந்துதான் அனைத்து தீர்ப்புகளும் முடிவுகளும் வருகின்றன என்ற விடயத்தை இங்கு குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து இது தொடர்பாக அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அலிம குல்ல ஷைஇன் கபல கௌனிஹி வஜரா அலா கதரிஹி. எனவே இங்கு ஒவ்வொன்றையும் அவைகள் படைக்கப்படுவதற்கு முன்னாலே படைத்த ரப்புல் ஆலமீன் அவற்றை அறிந்தவனாக இருக்கிறான். அதே போன்று அவனது கதிரின்படிதான்
அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை இங்கு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய அந்த விருப்பப்படி நாட்டத்தின்படி அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக இதிலே அவர்கள் குறிப்பிடுகின்ற போது சொல்கிறார்கள், லா யகூனு மின் இபாதிஹி கௌலுன் வலா அமலுன் இல்லா வகத் கதாஹ் வஸபக இல்முஹு பிஹி. அப்ப அடியார்களுடைய எந்த ஒரு அடியாருடைய சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், அந்த அனைத்தும் அல்லாஹ் முடிவு செய்தவைகள். அவனது இல்ம் அதையெல்லாம் முந்திவிட்டது, அவன் அவற்றையெல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே படைத்த ரப்புல் ஆலமீன் அறியாமல், அவன் அறியாத ஒன்றை யாருமே செய்ய முடியாது. அவன் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அவன் குர்ஆனிலே எப்படி கேட்கிறான் என்றால், அலா யஅலமு மன் ஹலக வஹுவல் லதீஃபுல் ஹபீர். அல்லாஹ் கேட்கிறான், படைத்தவன் என்ன அறிய மாட்டானா? படைத்தவனுக்கு என்ன தெரியாதா? அவன் நுட்பமானவனாக யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் அந்த ரப்புடைய பேராற்றலை நமக்கு சொல்லக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று குறிப்பிடுகிறார்கள், யுதில்லு மை யஷா, அவன் நாடியவர்களை அவன் என்ன செய்கிறான்? வழிகேட்டிலே செலுத்துகிறான். அவ்வாறு அவர்களை வழிகேட்டிலே செலுத்தி அவர்கள் இழிவுக்குள்ளாகுவது என்பது அவனது நீதியில் நின்றும் உள்ளதாகும், அவனது நேர்மையில் நின்றும் உள்ளதாகும். வயஹ்தி மை யஷா வயஃபிகு பிஃபத்லிஹி, அவன் நாடியவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறான். அந்த தௌஃபீக் என்பது அவனது ஃபதுலில் நின்றும் அவனது அந்த நற்கிருபையில் நின்றும் உள்ளது என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த இடத்திலே அருமையான சகோதரர்கள் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வழிகேடு என்பதை பொறுத்தவரையில், வழிகேட்டிலே செல்கிறார்கள் என்பதை பொறுத்தவரையில், அதாவது அந்த அடியார்கள் நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாத போது, நேர்வழியை மறுக்கின்ற போது, நேர்வழி வந்தும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற போது அவர்கள் வழிகேட்டிலே செலுத்தப்படுகிறார்கள். இதுல கொண்டு வரப்படுகின்ற முக்கியமான வசனத்தை பாருங்க. சூரத்து ஸஃப்டைய 5வது வசனம், ஃபலம்மா ஸாகு அஸாகல்லாஹு குலூபஹும் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அவர்கள் அதாவது வழி தவறிய போது அல்லாஹ் அந்த உள்ளங்களை வழி தவறச் செய்து விட்டான். எனவே முதல்ல வழி தவறியது யாரு? அவர்கள் வழி தவறிய போது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் வழி தவறிய போது அல்லாஹ் உள்ளங்களை வழி தவறச் செய்து விட்டான். என் அருமையான சகோதரர்களே, நபிமார்கள் அனுப்பப்படுகிறார்கள், வேதங்கள் அருளப் பெறுகின்றன, அதன் மூலம் நபிமார்கள் நேர்வழியின்பால் அழைக்கிறார்கள். அவற்றையெல்லாம் அவர்கள் மறுக்கின்ற போது என் அருமையான சகோதரர்களே அவர்கள் வழிகேட்டிலே செலுத்தப்படுகிறார்கள். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் நேர்வழி காட்டவில்லை? அவர்களுடைய பாவங்கள் தான் காரணம். அவர்களுடைய பாவங்கள், அவர்களுடைய காபிர்களுக்கு நேர்வழி இல்லை. ஏன்? அவர்களுடைய குஃபுர் காரணமாக இருக்கிறது. அநியாயக்காரர்களுக்கு ஏன் நேர்வழி இல்லை? அவர்களுடைய அநியாயம் காரணமாக இருக்கிறது. என் அருமை சகோதரர்களை, குர்ஆன்ல பாருங்க, அடுத்த ஒரு வசனத்தை கொண்டு வருகிறார்கள். அதாவது இன்ன சஅயக்கும் லஷத்தா, உங்களுடைய முயற்சிகள் என்ன? பலதரப்பட்டவைகள், பலவாறானவைகள். ஃபஅம்மா மன் ஆதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. இந்த இடத்துல பாருங்க, அடியார்களுடைய செயல்கள் எப்படி தாக்கம் செலுத்துது என்பதை நாங்கள் இங்க பார்க்கிறோம். அவர் என்ன செய்யறாரு? அவர் கொடுக்கின்றார், அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து கொடுக்கின்றார். இங்க வார்த்தை ஆத்தா என்பது பொதுவானது, இங்கு செல்வத்தை மாத்திரம் இது குறிக்காது. அவர் எதையெல்லாம் மார்க்கத்துக்கு அர்ப்பணிக்க முடியுமோ, அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க முடியுமோ அர்ப்பணிக்கிறார். அவர் தனது நேரத்தை கொடுக்கிறார், உழைப்பை கொடுக்கிறார், தனது முயற்சியை கொடுக்கிறார், தனது சிந்தனையை கொடுக்கின்றார், தனது செல்வத்தை கொடுக்கின்றார். ஆத்தா பொதுவாகத்தான் வார்த்தை பயன்படுத்தப்படுது, கொடுக்கின்றார். அதே போன்று அவர் பயப்படுகிறார், கொடுக்கவும் செய்கிறார், இறைவனை அஞ்சவும் செய்கிறார், இறைவனை அஞ்சவும் செய்கிறார். அதே போன்று நல்லவற்றை எல்லாம் அவர் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே இவரது காரியம் என்பது இவருக்கு எளிதாக்கப்படும். எது எளிதாக்கப்படும்? நேர்வழி, வெற்றி என்பது இவருக்கு எளிதாகும். எப்போது எளிதாகும்? அடியார்களுடைய அந்த செயலோடு தொடரப்படுதா இல்லையா? அடியார்களுடைய செயலோடு தொடரப்படுதா இல்லையா? எத்தனை விஷயம் இங்கு சொல்லப்பட்டுச்சு? என்னென்ன சொல்லப்பட்டு சொல்லுங்க. 3 விஷயம். என்னென்ன? ஆத்தா என்ன அர்த்தம்? அவர் கொடுக்கின்றார். அடுத்து என்ன? வத்தகா, என்ன செய்கிறார்? கொடுப்பது மட்டுமல்ல, இறைவனை பயப்படவும் செய்கிறார், இறைவனை அஞ்சவும் செய்கிறார். அதே போன்று என்ன செய்கிறாரு? அவர் நல்ல விஷயங்கள், நல்லவற்றையெல்லாம் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இப்படியானவருக்கு
அவரது விஷயம், அவரது காரியம் எளிதாக்கப்படும், சுவர்க்கத்துடைய பாதை அவருக்கு எளிதாக்கப்படும். அதற்கு நேர்மாற்றமான நிலை என்ன பாருங்க, அவருடைய செயல் எப்படி அவன்ல பாதிப்பு ஏற்படுதுன்னு பாருங்க. அம்மாமம் பகில வஸ்தக்னா வகல்லப பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. என்ன செய்கிறான்? அவன் கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்கிறான். அவன் தன்னை தேவையற்றவனாக, ரப்பை விட்டு அவன் தன்னை தேவையற்றவனாக காணுகிறான். அதே போன்று நல்லவற்றை எல்லாம் அவன் பொய்ப்பிக்கிறான். இவனுக்கு சிரமம் எளிதாக்கப்படும். எது சிரமம்? அந்த நரகத்துடைய பாதை, சிரமமான அந்த நரகத்துடைய பாதை இவனுக்கு என்ன செய்யப்படும்? எளிதாக்கப்படும். அப்ப என்ன காரணம் இங்க? அவனுடைய செயல்கள், அவனுடைய செயல்கள் இங்கு காரணமாக அமைவதை பார்க்கின்றோம். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்க, அடுத்த ஒரு வசனத்தை கொண்டு வரார். சூரத்து முஹம்மதுடைய 17வது வசனம். அதாவது வல்லதீன ஹததவ் ஜாதஹும் ஹுதன் வ ஆதாஹும் தக்வாஹும். என்ன இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான்? அவர்கள் நேர்வழியை தேடினார்கள். அவர்கள் நேர்வழி என்ன செய்யறாங்க? நேர்வழிக்கான முயற்சி, அந்த நேர்வழிக்கான ஆர்வம். அவர்கள் நேர்வழி பெறுகின்ற போது அல்லாஹ் இன்னும் அவர்களுக்கு நேர்வழி என்ன செய்தான்? அதிகப்படுத்தினான். இன்னும் அவர்களுக்கு இறைச்சத்தை கொடுத்தான். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அதாவது வழிகேட்டுக்கு காரணம் யாருடைய செயலாக இருக்குது? அடியானுடைய செயலாக இருக்குது. அதே போல நேர்வழி என்பது அந்த இறைவன் அவனுக்கு கிடைப்பதற்கு அவனது செயல் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அடுத்ததாக நீங்க பாருங்க, ஃபகுல்லும் முயஸ்ஸருன் பிதைஸீரிஹி இலா மா சபக மின் இல்மிஹி வ கதரிஹி மின் ஷகீன் அவ் சஈதின். அப்ப இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் அவருக்கு என்ன காரியம் எளிதாக்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கு அது என்னதான்? எளிதான். இறைவன் எளிதாக்கியது. இது ஒரு மிக முக்கியமான அருள். சுப்ஹானல்லாஹ். நமக்கு அல்லாஹ் நமது வாழ்வில் நன்மைகளுக்கு பாக்கியம் தருகிறான் என்றால் நாங்கள் அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நல்லவற்றுக்கு பாக்கியம் நமக்கு அருளுகிறான் என்றால் அது மிகப்பெரிய பேரருள், மிகப்பெரிய பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களை, அவனது இல்மை பொறுத்தவரையில் அவனது இல்மிலும் அவனது கதிரிலும் எது முந்திவிட்டது? நல்லவர்கள் யார், பாவிகள் யார்? இது யாருடைய இல்மில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய இல்மில் இருக்கிறது. அப்ப நமக்குரிய கடமை என்ன? நமக்குரிய கடமை நமக்கு நேர்வழி, இதுதான் நல்வழி என்று காட்டப்பட்டிருக்கிறது. நாம் அதிலே பயணிக்க வேண்டும். பாருங்கள், சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்ட விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மா மின்கும் மின் அஹதின், உங்கள யாராக இருந்தாலும் அவர் சொர்க்கத்துக்குரியவரா நரகத்துக்குரியவரா என்பது முடிவு செய்யப்பட்ட விடயம், எழுதப்பட்ட விடயம் என்று சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப எழுதப்பட்டது முடிவு செய்யப்பட்டதிலே நாம் நின்று விடலாமா அமல் செய்யாமல், செயல்படாமல் என்ற அந்த கேள்வியை கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் இஅமலு, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நீங்க அமல் செய்யுங்க. கட்டளை என்ன? நீங்க அமல் செய்யுங்கள். ஃபகுல்லு முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, ஒவ்வொருவரும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் அது அவனுக்கு எளிதாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப படைத்த ரப்புடைய இல்மில் உள்ள விஷயம் அதை வைத்து முடிவு செய்யப்பட மாட்டாது. அதை வைத்து என்ன செய்யப்படாது? ஒருவருக்கு முடிவு எதன் மூலம்? அவர் செயலின் மூலம். அவருக்கு சொர்க்கம் கிடைப்பதும் அல்லது ஒருவன் நவுதுபில்லா நரகத்துக்கு போவதும் எதன் மூலம்? அவனது செயலின் மூலம், அவனது செயலின் மூலம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் இப்போ நாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஓதி காட்டிய அந்த வசனங்கள் எல்லாம் அதைத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றன. எனவே அல்லாஹ் சொல்றான், உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன். குர்ஆன்ல எப்படி வருது? சூரத்து நஹலுடைய 32வது வசனம், உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன். நீங்க சொர்க்கத்துக்கு நுழைய எதனால? உங்களுடைய செயல்களின் காரணத்தால், நீங்க செய்த செயல்களின் காரணத்தால், நற்செயல்கள். எனவே இங்கு ஒருவருக்கு கூலி வழங்கப்படும் எதை வைத்து? படைத்த ரப்புடைய இல்மை வைத்தா கூலி கொடுக்கப்படும்? எதை வச்சு? அவருடைய செயலை வைத்து, அவருடைய செயலை வைத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? இஅமலு, நீங்க என்ன செய்யுங்க? நல்லதை செய்யுங்க, செயல்படுங்கள், இறை திருப்தியை பெற்று தரக்கூடிய செயல்களில் ஈடுபடுங்க என்பதுதான். எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப நாம் இத்தோடு இன்றைய வகுப்பை என்ன செய்து கொள்வோம்? நிறைவு செய்து கொள்வோம். எனவே இன்றைய பாடத்தில் நாங்கள் படித்த இந்த விடயங்களை நீங்க என்ன செய்யுங்க? கொஞ்சம் மறுபடியும் மீட்டிக் கொள்ளுங்கள்.
وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.